பகவத்கீதை 10வது அத்தியாயம் 5வது வகுப்பு 8வது ஸ்லோகம். அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாः. இந்த 8வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை ஆன்மீக வாழ்க்கைக்குள் வரக்கூடிய ஒரு சாதகனுக்கு அவன் எப்படி படிப்படியாக முன்னேறி ஆத்ம ஞானத்துக்கு வருகின்றான், சாதாரண பக்தனாக இருந்தவன் எப்படி முன்னேறி ஆத்ம ஞானத்துக்கு வருகின்றான். அப்போ ஞானியும் கூட பக்தனாக இருந்து தான், பக்தி இருந்தால் தான் இந்த நிலைக்கு வர முடியும். அது நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். இதில் பகவானுடைய பங்கு என்ன, பக்தனுடைய நிலை என்ன, இப்படிப்பட்ட பக்தன் எப்படி முக்தனாகின்றான், இது நாமும் நேற்று வகுப்பில் கொஞ்சம் கருத்துக்களை பார்த்தோம். இப்படி வரக்கூடிய பக்தனுக்கு முதலில் அவனுக்கு இருக்க வேண்டிய அறிவு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நாம் பார்த்தோம், இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்ற அறிவு அவனுக்கு இருக்கும். அந்த படைக்கும்பொழுது அந்த இறைவனே உபாதான காரணமாக, நிமித்த காரணமாகும், செய்வதற்கு பொருளாக அவரை செய்தவராக இருக்கின்றார். இந்த அறிவு அவனுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். எப்படி சிலந்தி பூச்சியானது தன்னுடைய கூட்டை கட்டிக்கொள்வதற்கு தானே தன்னுள்ளிருந்தே பொருளை உற்பத்தி செய்து அதுவே அந்த கூட்டையும் கட்டி கொண்டதோ, அதுபோல இந்த உலகத்தை செய்வதற்கு எங்கிருந்து பொருளை எடுத்தார் என்றால், உலகை படைக்க ஈஸ்வரன் எங்கேயும் பொருளை நாடி செல்லவில்லை, தானே உலகமாக மாறி காட்சியளிக்கின்றார். இந்த கருத்து வரைக்கும் நேற்று பார்த்தோம். இது 2வது ஸ்டேஜ். நாம் இந்த 2வது ஸ்டேஜை தான் 10, 11வது அத்தியாயங்களில் பார்க்க போகின்றோம். ஆக முதல் படியிலிருந்து இந்த 2வது படிக்கு தான் வந்து நின்று பழகணும். நாம் இந்த 2வது படியில் தான் நிற்கவும் போகின்றோம். இது அளவிற்கு நேற்றைய வகுப்பிலே பார்த்து நிறைவு செய்தோம். ஆனாலும் அப்படி 2வது படியில் நிற்பது கூட அவ்வளவு சுலபமில்லை சொல்லி பார்த்தோம். காரணம் என்ன, பார்க்கிறதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று எப்படி சொல்ல முடியும்? காண்பதெல்லாம் அவனுடைய காட்சியாக பார்ப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை. பார்ப்பவர்களுடைய பார்வையிலெல்லாம் வேண்டியது வேண்டாதது தான் இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் பார்க்குற எல்லா விஷயங்களும் இது வேண்டியது, இது வேண்டாது. என்னதான் சொன்னாலும் வேண்டா வெறுப்பு வெறுப்பு அந்த வெள்ளங்கத்தால் விளையும் ஜனனம்னு சொல்லி சொன்னாலும் கூட, ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. அதுதான் பகவான் சொல்கிறார். இருந்தாலும் நம்மளால் அப்படி இருக்க முடியல. விருப்பு வெறுப்புக்கெல்லாம் ஆட்பட்டவர்களாக தான் எல்லா ஜீவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்பொழுது எப்படி எல்லா ஜீவனையும் ஈஸ்வரனாக பார்க்க சொல்கின்றீர்கள்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரும் ஈஸ்வரனா, என்னுடைய மாமனார், நாத்தனார், மருமகன், சம்பந்தி, தீவிரவாதி, ஊழல் செய்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபமா? அதை எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? இது ஒரு ஸ்டேஜ். இது ஆக நாம் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்து வைத்துள்ளோம். எல்லாவற்றிலும் உள்ள விருப்பு வெறுப்பை நீக்கி எல்லாம் ஈஸ்வரமயமாக பார்ப்பது தான் இந்த 2வது ஸ்டேஜ். இருக்குது, எல்லா பொருளிலும் இருமை கலந்தே இருக்கின்றது. ஆனால் அந்த இருமைகளிலிருந்து விலகி உள்ளதை உள்ளபடி தத்துவத்தாக சொன்னார் பகவான். உள்ளதை உள்ளபடி அப்படியே பார்த்து பழகுன்னு சொன்னார். அதில் உன்னுடைய விருப்பு வெறுப்பை ஏற்றி வைக்காது. நம்முடைய விருப்பு வெறுப்பை ஏற்றி வைக்கிறதுனால தான் அது நமக்கு இறை தத்துவமாக தெரியாமல் வேறு விதமாக தெரிந்து கொண்டிருக்கிறது, உலகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது.
ஆக ஃபைனல் தேர்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. ஈஸ்வரனிடத்தில் இந்த உலகம் பொய்யாக தோன்றி கொண்டுள்ளது. இந்த உலகம் வெறும் தோற்றம் மாத்திரமே. ஆகவே தோற்றத்தை நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்வதில்லை. இந்த உலகம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது என்று ஃபைனல் ஸ்டேஜில் நம்முடைய மனதில் வர வேண்டிய ஒரு அத்வைத ஞானம். ஆக உலகம்னு ஒன்று இருந்தால் தானே உலகமாக தெரிவதற்கு. இருப்பதெல்லாம் ஒன்று தான். அது என்ன? பிரம்ம மட்டுமே. இருப்பதெல்லாம் இறைவனே. அதனால சொல்லு, இருப்பது உண்மை இல்லை, இருப்பே உண்மை. எதையெல்லாம் இருக்கின்றது சொல்கிறோமோ அந்த இருக்கின்றது என்பதற்கு எந்த ஒன்று இருப்பை தந்ததோ, அந்த ஒன்று இருக்கின்றது என்று சொல்வதற்கு இருப்பை கொடுத்தது எதுவோ, ஆதாரம் எதுவோ, அதிஷ்டானம் எதுவோ, அதுவே உண்மை. அதனால தான் சொல்கிறேன், இருப்பது உண்மை இல்லை, இருப்பே உண்மை. ஆக முதல் ஸ்டேஜ் என்ன? ஜெகத் ஜாத்தம், உலகம் பிறந்தது, தோன்றியது. இரண்டாவது ஜெகத் ஈஸ்வர ரூபேன பரிணதம், இந்த உலகமானது பிறந்தது, அது ஈஸ்வர ரூபமாக பரிணாமத்தை அடைந்துள்ளது. இது இரண்டாவது படி. மூன்றாவது ஈஸ்வரே ஜெகத் பாதி, உலகம் என்றால் வெறும் தோற்றம் மட்டுமே, உண்மையில் இருப்பது அந்த இறைவனே. இறைவனே இந்த உலகமாக காட்சியளித்து கொண்டுள்ளார். ஆக இந்த மூன்றாவது படிக்கு நாம் இப்போ போய்விட வேண்டாம். முதல் படியில் தான் நாம் எல்லோருமே இருக்கின்றோம் பொதுவாக. அதனால தான் வகுப்புக்கே வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறார். ஆமாம், புரிந்துவிட்டு தான் வகுப்புக்கு வர்றதுக்கு அவசியம் இருக்காது. ஆக இரண்டாவது படியில் சென்று இரண்டாவது படியில் தான் நன்கு ஸ்திரமாகணும். அதைத்தான் பகவான் இனி வரும் ஸ்லோகங்களில் சொல்லப் போகின்றார். ஒருவன் முதல் படிக்கு வந்தவன், அவன்தான் என்னிடத்தில் வருகின்றான். அப்படி வந்தவன் நானே அனைத்து சொரூபம் என்று தெரிந்து கொள்கின்றான். எனது விபூதி எல்லாம் என்ன? அவனே உணர்கின்றான். உள்ளதை உள்ளபடி உணர்கின்றான். அதன் பிற்பாடு நான் என்ன செய்கின்றேன்? எல்லா இடத்துலையும் என்னை பார்த்தவனுக்கு நான் அவனுடைய புத்தியிலே இருந்து எல்லா இடத்திலும் அவனை அல்லது அவனையே பார்க்க வைக்கின்றேன்னு சொல்கிறார். பார்ப்பதெல்லாம் என்ன? அவனைத்தான், அவனையே பார்க்க வைக்கின்றேன். என்ன அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஆத்மா பிரம்மம் என்று இரண்டு வேறு இல்லை, இருப்பது ஒன்றுதான். அவனாக நினைத்தாலும் என்னையாக நினைத்தாலும் அங்கே இருப்பது என்ன? இரண்டுமே ஒன்றுதான் என்ற அறிவோடு அவனை பார்க்க வைக்கின்றேன். ஜீவன் என்ற தனித்தன்மை இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டுமே. அந்த பிரம்மமாக அவன் பார்க்கின்றான், அறிகின்றான், உணர்கின்றான், தெரிந்து கொள்கின்றான். அறிவில் நின்று குருவாய் உணர்த்தி சொல்கிறார். அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமே என்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை நான் கொடுக்கின்றேன். அவனை நிறைவான ஃபைனல் ஸ்டேஜ் சொல்கிறேன் பாருங்க, அத்வைத சித்திக்குள் அவன் வந்து அமைந்து விடுகின்றான். ஆக எல்லா ஸ்டேஜிலும் பகவானே கை கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆனால் என்ன, முதல் ஸ்டேஜிலிருந்து இரண்டாவது படிக்கு சென்று நாம் இந்த சாதனத்தின் மூலமாக, விஸ்வரூபமாக பார்க்கின்ற சாதனத்தின் பயிற்சியின் மூலமாக கடைசி நிலைக்கு, அத்வைத நிலைக்கு வர வேண்டும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். அகம் சர்வஸ்ய பிரபவக, முதல் வரி ஆரம்ப பக்தருடைய ஞானத்தை கூறுகின்ற வரி. எப்படிப்பட்ட அறிவுடன் ஆரம்பத்தில் பக்தர்கள் என்னை வழிபடுகின்றார்கள்? அகம் சொன்னால் நான் என்றால் ஈஸ்வரனாகிய நான், சர்வஸ்ய அனைத்துக்கும், பிரபவக தோற்றத்துக்கும் உற்பத்திக்கும் நிமித்தம் சொல்கிறார். அனைத்துடைய தோற்றத்திற்கு நானே காரணம், நானே நிமித்தமாக இருக்கின்றேன் அப்படி நினைக்கின்றார்கள் முதல் படியில் இருக்கின்ற பக்தர்கள். அடுத்தது இரண்டாவது படி, மத்தக சர்வம் பிரவர்த்ததே, என்னிடத்திலிருந்தே அனைத்தும் வந்துள்ளது. அடுத்து முதல்ல எல்லா இறைவனே தோற்றுவித்தார். இரண்டாவது அவரிடத்திலிருந்தே அவர்தான் அனைத்துமாக இருக்கின்றார், அவரிடத்திலிருந்து அனைத்தும் வந்துள்ளது. நானே உபாதான காரணமாக இருக்கின்றேன். இது சாஸ்திர வார்த்தை. சாதாரண பக்தர்கள் மற்றவங்களுக்கு உபாதான காரணம் தெரியாது, என்ன தெரியலே சொல்லுவாங்க. உபாதான காரணம் சொல்லிச்சுன்னா மெட்டீரியல் காசு, இந்த உலகத்தை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருள். பொதுவாக ஒரு சிருஷ்டி வரணும்னா ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்லுவோம். ஒருவர் செய்வதற்கு காரணம் அறிவு காரணம், நிமித்த காரணம்.
இன்னொன்று பொருள் வேண்டும், செய்வதற்கு பொருள் வேண்டும். அந்த பொருள் காரணத்தை தான் உபாதான காரணம் சொல்கிறோம். இங்கே இரண்டுமாக நானே இருக்கின்றேன். ஆக மத்தாக சொல்லி சொன்னால் என்னிடம் இருந்தே, சர்வம் என்றால் அனைத்தும், பிரவர்த்தது தோன்றியுள்ளது. முதல் நிலையில் பகவான் எங்கோ இருந்து கொண்டு படைத்து கொண்டிருக்கின்றார் என்று நினைத்து கொண்டிருந்த பக்தனுக்கு பக்தி என்ற சாதனத்தின் மூலமாக, டெக்னிக்கலாக சொன்னால் அவரே நிமித்த காரணம் என்று, இரண்டாவதாக பகவானே உபாதான காரணம் என்று அவன் புரிந்து கொள்கின்றான். முதல்ல நினச்சது நிமித்த காரணம், பகவான் எங்கேயோ இருந்து படைத்து கொண்டிருக்கிறார். அடுத்து இரண்டாவது, அவரே இந்த உபாதான காரணம், அவரே இந்த உலகமாக காட்சியளித்து கொண்டுள்ளார், மாறி இருக்கின்றார். ஆகவே என்னிடத்திலிருந்து தான் அனைத்தும் வந்தது. களிமண் சொன்னதான் என்னிடத்திலிருந்து தான் எல்லா பானையும் வந்ததுன்னு சொன்னதான். அப்போ அங்கே உண்மையில் என்ன இருக்குது சொல்லி சொன்னால், நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும், களிமண் தான் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பானை என்பது வெறும் தோற்றம், நாம ரூபமே. ஆனால் நாம் பானையை பார்க்கும்போது எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், களிமண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் களிமண்ணை மறந்து பானையிலேயே நம்முடைய கவனம் சென்று விட்டது. திரையை மறந்து எப்படி படத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, படம் என்பது திரையின் மீது தான் சென்று கொண்டுள்ளது. ஆனால் படம் ஓடும்போது திரை தெரியுமா, தெரியாது. ஆனால் திரையை மறந்துடணும். திரையை மறந்தால் தான் படம் ஓடுறதை ரசிக்க முடியும். அதனால தான் வேதாந்தத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டப்போ அங்கே போனால் திரை தெரியலன்னா படத்தை ரசிக்க முடியாது. படம் பிக்சர் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் எதன் மீது ஓடிக்கொண்டுள்ளது, அதில் ஒன்று பாருங்கள், படத்தில் பெரிய வெள்ளம் வருது, திரை நனைஞ்சிடுச்சா, பெரிய தீ எரிந்து கொண்டிருக்கிறது, திரை எரியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதன் மீது அது ஓடிக்கொண்டுள்ளது, அதை எதுவும் பாதிப்பதில்லை. ஆமாம். ஆக களிமண்ணை மறந்து பானையிலே நம்முடைய கவனம் சென்று விட்டது. எதிலிருந்து தோன்றியதோ அதன் மயமாக அது இருக்கும். எந்த பொருளுமே அப்படி தான் இருக்கும். அப்போ ஈஸ்வரனிடமிருந்து உலகம் தோன்றியது என்று சொன்னால் உலகம் என்ன மயமாக இருக்கும், ஈஸ்வர மயமாகவே இருக்கும். ஆனால் நமக்கு என்ன தெரிகின்றது, ஈஸ்வரனை தவிர அனைத்தும் தெரிகின்றது. ஈஸ்வரனை தவிர அனைத்தும் தெரிகின்றது. அதனால தான் ஈஸ்வரனை தேடிக்கிட்டு இருக்கோம். ஈஸ்வரனை பார்த்துக்கிட்டே ஈஸ்வரனை தேடிக்கிட்டு இருக்கோம். களிமண்ணை பார்த்துட்டே களிமண்ணை தேடுறோம். காரணம் அங்கே பானை தான் தெரிஞ்சது, களிமண் எங்கே இருக்குன்னு தேடுறோம். ஆக பானை தான் தெரிகின்றது, களிமண்ணை மறந்து விட்டோம். உலகம்தான் தெரிகின்றது, ஈஸ்வரனை காணவில்லை. காரணம் நம்முடைய மனம் அந்த தோற்றத்தில் இருக்கின்றது, பெயர் வடிவத்தில் சென்று விட்டது, ஆதாரத்தை விட்டுவிட்டோம், அதிஷ்டானத்தை விட்டுவிட்டோம். ஆக இந்த இரண்டாவது ஸ்டேஜ் பக்தர்களை சொல்லி, இந்த இரண்டு நிலையிலும் உள்ள பக்தர்கள் இப்படி நினைத்து என்னை வழிபடுகின்றார்கள் என்கின்றார். இத்தி மத்வா, இவ்விதம் அறிந்து, முதல் வரியில் சொன்னதை போல் அறிந்து பக்தர்கள் மனிதர்கள் மாம் என்னை பஜந்தே நாடுகிறார்கள், வழிபடுகின்றார்கள். சீக்கிங் சொல்கிறார், வழிபடல். பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ, கோவிந்தனை நாடு என்று தான் இங்கு பொருள். பஜ சொல்லி சொன்னார், ஈஸ்வரனை நாடு வழிபடு என்று பொருள். அவர்கள் யார், புதாகா, அறிவுடையவர்கள், இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ், புத்திசாலிகள் சொல்கிறார், புத்திமான். இங்கு ஞானி என்று அர்த்தம் இல்லை. புதக சொல்லி சொன்னால் ஞானி என்று ஒரு பொருள் இருந்தாலும் கூட இங்கு அறிவாளிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள். இந்த இடத்துல ஒரு உரையாசிரியர் சொல்கிறார், அவகத சம்சார அசாரத்வ. அவகத சம்சாரம் சொல்லி சொன்னால் இந்த துயரத்தை, சம்சாரத்தை புரிந்துள்ளார்கள். என்னவென்று, அசாரத்வ அர்த்தம், இது எல்லாம் சாரமற்றது, உண்மையில் சாரமற்றது. கிமபி சாரம் ந, இந்த உலகத்தில் எதை அடைந்தாலும் நாடினாலும் நாம் அடையும் வரை ஏதோ இருப்பது போல நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அடைந்த பிறகு இவ்வளவு தானா என்று அந்த ஆர்வமே போய்விடும், உண்மை தெரிந்த பிறகு. இவ்வாறு அறிந்து கொண்டவர்கள் என்னை நாடுகின்றார்கள். ரசம் சொல்லி சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கிற மிளகு ரசம், எலுமிச்சை ரசமெல்லாம் இல்லை. ரசம் சொல்லி சொன்னால் பகவான் ஆனந்த ஸ்வரூபம் என்று அர்த்தம். ரசம் ரசோவை சக பிரம்ம,
அதாவது இறைவன் அல்லது இந்த உலகம் பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது என்று சாரமாக புரிந்துள்ளவன் சொல்ல அர்த்தம். மீதியெல்லாம் ரசம் கிடையாது, அசாரம். அதாவது ராமர் எல்லாம் ராவணத்தெல்லாம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் அந்த சபையில் இருக்கார், ராமருடைய திருவடிகளில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட சீத்தையானவர். ஏன்னா உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் நினைத்த தருணத்திலே ராமநாமத்தை சொல்லி ராமருடைய அந்த கணையெல்லாம் கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்தவர் அவர் தானே. இவ்வளோ பாடுபட்டிருக்கார். ஆக தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த ஒரு முத்து மாலை எடுத்து ஆஞ்சநேயர் கையில் கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரோ ஒரு மணியாக கடித்து பார்த்தார். அப்போ அம்மா நினச்சாங்க, சீத்தம்மா அது என்ன இருந்தாலும் அது குரங்கு தானே, அது புத்தி தானே, அது காட்டுது, கடித்து பார்த்து. அப்போது ராமர் சிரிச்சுக்கிட்டாராம். அப்புறம் கேட்டும்போது சொன்னாராம், இல்லை நீங்கள் கொடுத்துருங்க மாலை, அந்த மாலையில் ராமனுடைய ரசம் இருக்கின்றதா, ராமநாமத்து மகிமை இருக்கிறதா என்று சுவைத்து பார்த்தேன்னு சொன்னார். எல்லாமே ராமர் தான், அவருக்கு எல்லாமே ராமர் தான். அதனால தான் சொல்லுவாங்க, ராமர் பாலங்கட்டி தான் இலங்கைக்கு போனார். ஆஞ்சநேயர் ராமநாம மகிமையிலே என்ன பண்ணார், பாலங்கட்டாதே பறந்து சென்று விட்டார். அது காரணம் ராமநாம மகிமை. அது சொல்லுவாங்க. ஆக இங்கே ரசம் சொன்ன அனைத்தின் சாரம், அதுவே உண்மையான சாரம், எசன்ஸ். பகவான் சொல்லுகின்றார், நானே உண்மையான சாரம், பிப்பரே ராமரசம். ராமநாமமே கல்கண்டு அது తిన్నాదవరే కల్గుండున్. ఓ రామ నీ నామం ఎంత రుచిరా, శ్రీராம நீ நாமம் ஏமி ருச்சிரா. எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா, தியாகையருடைய வார்த்தை. அப்படின்னா அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு அந்த உணர்வை பெறுகின்றார்கள். இப்போது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதில்லைன்னு சொன்னால் ஒரு ஆழாக்கு தேனி கொண்டு வந்து நம்ம காதில் விட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவங்க மனசில் அந்த இனிமை அவர்களுக்கு பாவனை வந்து விடுகின்றன. அதே போல் ராமநாமத்தை சொல்லும் பொழுதே அவருக்கு அது ஒரு சுவை அவர்களுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. அதுபோல் இங்கு இந்த பிரம்மமாகவே எல்லாவற்றிலும் அந்த பிரம்மமே இருக்கின்றது என்று புரிந்த நிலையில் மீண்டும் அந்த பக்தர்களை வர்ணிக்கின்றார். பாவ சமன்விதாக. பாவ சொன்னால் இந்த சொல்லுக்கு பொருள் பக்தி. சமன்விதாக என்று சொன்னால் உடையவர்கள், எண்டோடு வித் டிவோஷன், பக்தியுடன் கூடியவர்கள். அவர்கள் என்னை வழிபடுகின்றார்கள். அந்த பக்திக்கு ஒருவர் லட்சணம் கொடுக்கின்றார். எதையாவது ஒரு பொருளை அடையணும்னு சொன்னால் அந்த பொருளை அடைவதற்கு அடங்காத ஆசை இருக்கணும். அந்த ஆசை தீவிரமாகிவிட்டால் அதற்கு பெயர்தான் அபினிவேஷம். பெரிய ஒரு ஆர்வம், ஆசை. அது இல்லை என்றால் நான் இல்லை என்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஆர்வம் வந்து விட வேண்டும் சொல்கிறேன். நிறைய பேருக்கு ஆர்வம் வருகின்றது, கொஞ்ச நாளில் எவாபரேட் ஆகிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த ஆர்வம் குறையாமல் கடைசி வரையிலும் அதை நாம் அடையும் வரை அந்த ஆர்வம் குறைந்து விடக்கூடாது. குறைஞ்சால் என்ன ஆகிடும், அப்படி இப்படி டைவெர்ட் ஆகிடும். நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம், ஏதோ ஒரு லட்சியத்தோடு வாழ்க்கைக்கு வந்தவர்கள் கடைசியில் பார்த்தால் அதை அடைந்தார்கள் என்றால் யாரோ ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அப்படி அப்படி டைவெர்ட் ஆகி எங்கேயோ போய் நின்றுட்டு இருப்பாங்க. நீயா இப்படி அப்படி சொல்லி கேட்கின்ற அவர்களுக்கு அவர்களுடைய சாத்தியமே மாறிவிட்டு இருக்கும். அதுபோல் இல்லாமல் பதவி, படிப்பு, இப்படி எது வேண்டாம்னு இருக்கலாம். அப்போ நம்முடைய ஆர்வம் எப்படி இருக்குன்னா, அந்த ஆப்டிமம் லெவல் சொல்கிறாங்க பாருங்க, அந்த கடைசி பட்சமாக அதுக்கு மேலே ஒரு லெவல் இல்லை, அந்த அளவிற்கு சென்று விட வேண்டும். அணைகள்லாம் 120 அடி சொல்கிறாங்கன்னா அதுதான் ஆப்டிமல் லெவல். அதுக்கு மேலே தண்ணி நிற்க முடியாது, அதுக்கு முன்னே திறந்து விட்டுருவாங்க. அதுக்கு ஒரு லெவல் இருக்குது. ஆமாம், இங்கே அபிநிவேஷாக ஈஸ்வரனிடம் உள்ள பக்தி உச்சநிலை அடைவது, அந்த அடைந்து விடணும், அந்த அளவுக்கு வரணுமா. அப்படி வந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாதனங்களில் தீவிரமாக இருப்போம். அதுக்கு தான் சொல்கிறார், அதையே பாவ சமன்விதான்னு சொல்கிறார். ஈஸ்வரனிடம் பக்தி அந்த அளவிற்கு உச்சநிலை அடைந்திருக்க வேண்டும்.
கண்ணப்பனை பார்த்து நாளாரில் கண்ணிடைந்து அப்ப வல்ல நிலை தினம் அந்த பூஜை பண்ணுறார் சிவகோச்சரியார். அந்த குடுமியான் மலை பொன்முகலியார் அந்த ஆற்றினுடைய கரையில் நல்ல அற்புதமாக இப்போ போய் பார்த்தா அந்த அமைப்பு அப்படியே இருக்கு. அங்கேருந்து சிவபெருமானுக்கு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். சாதாரண பூஜை. ஒரு 10 நாள் தான் 4, 6, 10. திண்ணப்பன் வேட்டுவ இனத்தை சேர்ந்தவன். எல்லோரோடய வந்தால் வேட்டையாடுறதுக்கு. அப்புறம் இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, இங்கே சிவபெருமானை பார்த்து நான் இங்கேயே இருக்கணும், ஏதோ ஒரு ஈர்ப்புன்னு இருந்துட்டான். அந்த 10 நாளில் அவன் அடைந்த பக்தியோட உச்சத்தை என்ன சொல்ல முடியும்? பகவானுக்காக தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்துட்டானே. அதை நாளாரில் கண்ணிடைந்து அப்ப வல்ல நல்லேன் இனி ஆளாவது எங்கனே காலெத்தி அப்பருக்கு காலகஸ்தி வாளால் மகவறிந்து ஊட்ட வல்ல நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்ல நல்லேன் நாளாரில் கண்ணிடைந்து அப்ப வல்ல நல்லேன் இனி ஆளாவது எங்கனே காலெத்தி அப்பருக்கு. பிள்ளைக்கறி கேட்டார் சிறுத்தொண்ட நாயனார், வெட்டி கொடுத்தார். நாம் என்ன பண்ணுவோம்? கேட்டவர் வெட்டணும். முடியறத கேளியா? முடியாது. இருக்கு என்னை தீண்டாதேயும் திருநீல கண்டம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிலிருந்து அவர்கள் இளமையை துறந்து வாழ்க்கை வாழ்ந்து முதுமை அடைந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த பிணக்கும் அதற்கான காரணத்தையும் அவருடைய தீவிரத்தன்மை உலகத்தில் எடுத்து காட்டுவதற்காக பெருமான் வரார். அது ஒரு திருவிளையாடல். அதே போல் இங்கே கண்ணை எடுத்து, அதனால தான் பகவானுக்கு கொடுத்த பேர் தான் திண்ணப்பன் தான். இது கண்ணப்பா, இது கண்ணுடா. இது 2வது கண் எடுத்து வைக்கும்போது தான் இது கண்ணப்பா. இது எவ்வளோ ஒரு பக்தி இருந்திருக்குன்னு பாருங்க. அப்படிப்பட்ட பக்தி அடைந்தவர்கள் இப்படிப்பட்ட அறிவுடன் என்னை நாடுகின்றார்கள். முடிவாக இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்வது என்ன? இறைவன் உலகத்தை படைத்தவர், அவரே உலகமாக ஆகியுள்ளார் என்று பக்தர்களுள் இந்த 2 ஸ்டேஜை அடைந்தவர்கள் இப்படிப்பட்ட அறிவுடன் என்னை வழிபடுகின்றார்கள். மேலும் இந்த உலகில் எதை அடைந்தாலும் அது அசாரமே, அது சாரமற்றதே என்று அறிவையும் அவர்கள் அடைந்துள்ளார்கள். பக்தியில் மேலோங்கியவர்களாக என்னை நாடுகின்றார்கள் என்று சொன்னார். அடுத்த ஸ்லோகத்தில் அந்த பக்தருடைய வாழ்க்கையை வர்ணிக்கின்றார். இப்படிப்பட்ட பக்தர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று சொல்லப் போகின்றார். ஏனென்றால் அதை அறிந்தால்தான் நாமும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வோம் என்பதற்காக சொல்லுகின்றார். நம் வாழ்வு ஏற்கனவே அப்படி இருந்தால் மகிழ்வோம், உற்சாகம் கூட வரும். இன்னும் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு பயன்படும். 9வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சென்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி இப்படிப்பட்ட பக்தர்கள், அவருடைய பக்தருடைய பிரபாவம், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்கின்றார்கள், என்னென்ன சாதனங்களை கை கொள்கின்றார்கள், அவர்களுக்கு நான் எப்படி கை கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். நான் அவர்களுக்கு எப்படி கை கொடுத்த தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். பகவான் அவ்வாறு கை கொடுத்தால் நாம் என்ன பண்ணணும்? அவர் கையை நாம் பிடித்து கொண்டு மேலே வந்து விட வேண்டும். ஆக பக்தருடைய சுயமுயற்சி அது முதல் முக்கியம். அடுத்து பகவானுடைய அனுகிரகம், 2 சேர்ந்து வரணும். நான் முயற்சியே பண்ண மாட்டேன், சும்மா சோம்பலோடு அப்படியே இருப்பேன், அப்படிப்பட்ட எனக்கு பகவான் வாயில் ஊட்டி விடணுன்னா வாயில் ஊட்டி தான் விட முடியும். முழுங்கிறது யார் கையில் இருக்குது? அதுவும் அவரே பண்ணுவாரா என்ன? 2 இருக்கணும், சுய முயற்சியும் இருக்கணும், பகவானுடைய அனுகிரகம் 2 சேர்ந்தால் தான் ஒரு காரியம் நடக்கும். ஆக முயற்சி இல்லாமல் பகவான் அனுகிரகம் செய்ய முடியாது.
இதை சொல்லுகின்ற பகவான் இந்த பக்தர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், அடியாடி செய்கை என்ன என்பது ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். மச்சித்தாக, சித்தாக சொல்லிச்சுன்னா அவருடைய மனதில், அவருடைய மனதில் எப்படி இருக்க, நானே நிறைந்து இருக்கின்றேன்னு சொல்கிறார். அவர் மனது முழுக்க நிறைந்து இருப்பது நான் தான். எந்த இடத்துல தேடினாலும் நான் தான் இருப்பேன். ஒவ்வொரு அணுவிலும் நான் தான் இருப்பேன். ஒவ்வொரு ரத்தத்தின் ஒவ்வொரு அணுவிலும் நான் தான் இருப்பேன். மனது முழுக்க நானே நிறைந்திருப்பேன். வேறு எதுவுமே அங்கே இருக்காதுன்றார். அந்த அளவிற்கு மனதை என்னிடத்தில் வைத்தவர்கள், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னு சொல்கிறார். சத்தத்தினுள்ளே சதாசிவம் வைத்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் வைத்துன்னு சொல்கிறாங்க பாருங்க. அது போல் மனசு முழுக்க நாம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய மனசு முழுக்க எது இருக்குது அவரவர்களுக்கு தெரியும். ஆக வாசனா அபன்னம் சித்தம், அவருடைய சம்ஸ்காரங்களில் எல்லாம் நானே இருக்கின்றேன்னு சொல்கிறார். என் உளமே நிறைந்த அதனால் சொல்கிறார் இல்லையா, அவருடைய உளம் நிறைந்து இருப்பதனால் சொல்கிறார். நம்முடைய சம்ஸ்காரங்களில் எண்ணங்களில் ஸ்டாக் எடுத்தால் என்ன இருக்கும், காலை முதல் இரவு வரை என்ன நினைத்து கொண்டிருப்போம் இருக்கு. வந்த வரவை மறந்துன்னு சொல்கிறது போல் என்னென்னோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். எண்ணாது எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சும் புண்ணாக செய்ததினி போதும் பராபரன். அது காரணம் இருக்கலாம். வாழ்க்கையில் இருக்கோம், லௌகிகத்தில் இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை போகணும், குடும்பம் இருக்குது, மற்ற விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் கூட அவைகள் எல்லாம் இருக்க வேண்டியது தான். அதையும் மீறி நம்முடைய மனதில் ஒரு அளவிற்காக இந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தவர்கள், அப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு நான் எப்படி கை கொடுக்கின்றேன் என்று சொல்கிறார். இது சாதாரணமாக கூட உலக வாழ்க்கையில் கூட யார் ஒருவர் எதில் அதிக ஆர்வமாக இருக்கின்றார்களோ அதை அவர்கள் அடைகின்றார்கள். பிறர் அடையவில்லைன்னு அவர்களுக்கு அதில் அவ்வளோ ஆர்வம் இல்லை, பாதி வழியிலே திரும்பி விடுவார்கள். பார்க்குறோம் நம்ம. அதுதான் எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆக வந்த வரவு இருக்க இந்த விவகாரங்கள், இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்தா எல்லாத்துலேயும் அவர் தான் வரவாகவும் இருப்பார், அவர் தான் செலவாகவும் இருப்பார், எல்லாம் அவர் தான் இருப்பார். அன்ன விசாரம் பிற்பாடு அதுவே விசாரம், பிறகு சொர்ண விசாரம் தொலையா விசாரம்னார். அதே தான் ஞாபகம். தங்கம் விலை வைக்கிறது என்ன பண்ணுறது, வாங்கினோமே குழந்தைகள் இருக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் சாப்பாடுக்கு அன்ன விசாரம் பிற்பாடு அதுவே விசாரம், சொர்ண விசாரம் தொலையா விசாரம் பிற்பாடு என்ன விசாரம் இலக்கேடு வைத்தால் கேட்குறார் பட்டிலத்தார். அவர் அப்படியே இருந்திருப்பார். அவர் பெரிய ஒரு வைர வியாபாரி, ராஜாவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு இருந்த பெரிய ஒரு செல்வந்தர். ஆனாலும் என்ன, அவரே இப்படி சொல்கிறார், மனசில் இருந்ததுன்னு சொல்கிறார். எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி என் மனசு புண்ணா போச்சப்பா, எண்ணிய எண்ணமெல்லாம் இறப்பு மேல் பிறப்பு காசை சொல்கிறார். அந்த கரணம் என்று ஆகாத பேய்கள் என்னை வந்து பிடித்தாட்ட வழக்கோ பராபரமே சொல்கிறார். இந்த மனசில் நிறைய பேய் இருக்குது, பிசாசு இருக்குது. ஆமாம், என்னென்னவோ எல்லாம் உட்காந்துட்டு என்ன ஒரே ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு மனசுக்குள்ளே. கூறாய் ஐம்பூத சுமையை தாங்கி குணமிலா மனமெனும் பேய் குரங்கின் பின்னே மாறாத கவலையுடன் அலைய விட்டனையே உன் மகிமை நின்றே சொல்கிறார். இந்த மனசே பெரிய சுமைன்னு சொல்கிறார். அது கூட நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார். ஆக இறைவனை நினைக்க நமக்கு நேரம் ஏது, ஆனால் பகவான் சொல்கிறார் அவர்கள் மனமெல்லாம் நானே நிறைந்திருப்பேன்னு சொல்கிறார். எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஒரு தித்தித்திட விளைந்த ஆனந்த தேடே பராபரமே சொல்கிறார். சித்த நினைவு செய்யும் செயல் நீ என வாழ் உத்தமருக்கான உறவே பராபரம் சொல்கிறார். அப்படி நிறைந்திருக்கின்ற நான், சரி இது எப்படி நடக்கும், அப்படி இறைவனே நம் மனது முழுக்க நிறைந்து இருக்கிறது எப்படி நடக்கும்? பகவான் முன்ன சொன்னார், மத்த சர்வம் பிரவர்த்ததே, எல்லாம் என்னிடத்தில் வந்தது என்று சொன்னார். உலகில் நாம் எத்தனையோ பொருள்களையெல்லாம் வாழ்க்கையில் பார்க்குறோம், எவ்வளோ பொருள்களை பார்க்குறோம், வாழ்க்கையிலும் பார்க்குறோம். டூர் போனால் ட்ராவல் போனால் எல்லாருமே விரும்புகிறது என்ன தெரியுங்களா? விண்டோ சீட்டு தான். ஏன்? அங்கேயும் பார்த்துக்கிட்டே போகணும். பரான் பட்சத்து வெளியில் கட்டோபனிஷத்து சொல்வார், இறைவன் இந்த உயிர்களுக்கு வெளியில் பார்க்கும்படியாகவே படைத்து இந்த ஜீவர்களை பழி வாங்கி விட்டார் சொல்கிறார். உள்ளுக்குள்ளே பார்க்குறது நமக்கு முடியறதில்லை, எப்போ பார்த்தாலும் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆமாம், விண்டோ சீட்டு தான் கேட்போம். ஏரோப்ளைனில் போனாலும் என்ன விண்டோ சீட்டு, அங்கே என்ன பார்க்க போகிறோம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்குது.
எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. ஆமாம், அது உலகத்தில் இருக்க பொருள்களை நம்ம பார்க்கும்போது அதில் இறைவனை பற்றி எண்ணமாக வருது, ஞாபகம் வந்தது. கோவிலை பார்த்த உடனே பகவான் ஞாபகம் வருது. அது ஒரு ஃபார்ம் வேணும், நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு வடிவம் வேணும். கோயிலை விட்டு வந்தவுடன் பார்வைக்கு கோயில் மறைந்த பிற்பாடு பகவானும் மனதிலிருந்து மறைந்து விடுகின்றார். பிற்பாடு நம்ம கண்ணில் என்னெல்லாம் படுதோ, காதில் என்னெல்லாம் கேட்குதோ, அதுதான் நம்ம மனசில் ஞாபகம் வருகின்றது. ஆனால் இந்த பக்தன் கண்ணை திறந்து பார்த்தால் என்ன ஞாபகம் வருமா? கண்ணை திறந்தாலும் இறைவன் தான் தெரிகின்றார், கண்ணை மூடினாலும் இறைவனின் ஞாபகம்தான் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கண்மூடி கண் விழித்து காண்பதுண்டோ நின்னருளாம், விண்மூடின் எல்லாம் வெளியாம் அன்றோ பராபரமே தாய்ன்னு சொல்ல. கண்ணை மூடினாலும் தெரியுறது என்ன? நீ தான். கண்ணை திறந்தாலும் தெரியுறது நீ தான். எதுவுமே தெரியலன்றார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம். எங்கெங்கே பார்த்தாலும் அங்கெங்கே தெரிவது நீ தானே. யாரை பார்த்து கொண்டுள்ளான்? கண்ணை திறந்தாலும் பகவானை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறார். மச்சித்தாக, அவனுடைய புத்தி எல்லாரையும் பகவானாக கன்வெர்ட் செய்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்த்து பார்த்து என்ன பதிவாகி உள்ளது? என்ன செய்தாலும் அது இறைவனாகவே அவனுக்கு தெரிகின்றதான், எது செய்தாலும். ஆமாம், பரிய மடலாய் எழுதி பார்த்து பார்த்து வாராயோ என் பிராணநாதா என்பேன். அவன் மனம் என்ற பெரிய மடலில் எழுதி எழுதி பார்க்குறாராம். நம்ம லிகித ஜபம் எழுதுவோம், ஸ்ரீராம ஜபம் ஜெயம் எழுதுவோம், எல்லாம் எழுதுவோம். இங்கே தன்னுடைய மனதில் அவர் பெரிய மடல், எவ்வளோ பெரிய இறைவனுக்கு எவ்வளோ பெரிய வடிவத்தை கொடுக்குறது. பரிய மடலாய் எழுதி பார்த்து பார்த்து வாராயோ என் பிராணநாதா என்பேன். எழுதி பார்க்குறாரா? எந்த மடலோடு எழுதா இறை வடிவு. என் சிந்தை மடலாக எழுதி சேர்ப்பேனோ பைங்கிலியே, பைங்கிலி கண்ணில் சொல்கிறார். எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க. எங்கெங்கு பார்த்தாலும் அதுதான். கண்ட வெடிவெல்லாம் காட்சி என்று கை குவித்து பண்டுமின்றும் நின்ற எண்ணை பார்த்து இறங்க வேண்டாவோ. இதுவும் தாய்மன்னர் கேட்குறார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசம். இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பாடல் வரிகள் ஞாபகம் இருக்கிறதுனால, அப்போது பகவான் என்ன சொல்கிறாரோ அதே போல் இருந்த அந்த பக்தர்களுக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கின்றது அதெல்லாம் ஒரு வார்த்தையில் பகவான் சொல்லிட்டார். மச்சித்தாக சொன்னார். பெரியவுடைய வார்த்தைகள்லாம் நமக்கு வரும்பொழுது அவருக்கு எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிகின்றார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் இறங்கி வந்து அவர்கள் ஆட்கொள்கின்றார். அதுதான் உண்மை. செய்யும் செயலும் சிந்திக்க சிந்தை நீ எனவாள் உத்தமனுக்கான உறவே பராபரமே சொல்கிறார். எந்த நேரத்தில் நானாக என்னையே நினைத்து என் சிந்தனையாக இருக்கின்றார்கள் சொல்கிறார். தேடினேன் திக்கனைத்தும் தண்டனிட்டேன் சிந்தனைந்து வாடினேன் என் மயக்கம் மாற்றாய் பராபரமே சொல்கிறார். இந்த வார்த்தைகள் படிக்கிறதுலாம் என்ன நமக்கு பிரயோஜனம்னா, அந்த எண்ணங்கள் உணர்வுகள் நமக்கு கூட ஒரு வகையில் தாக்கத்தை கொடுக்கலாம். அதற்காக தான் இந்த வார்த்தைகள் பெரியவுடைய சொற்கள் எல்லாம். ஒரு காலம் அன்று இது சதா கால பூஜைன்னு சொன்னார். இப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிட்டு சாப்பாடு யார் கொடுப்பா? நீ செய்து பார், உனக்கு அவர் கொடுப்பார். அப்படி முடியாததான் நம்ம வேலையை நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் சரி, அதையும் ஒத்துக்கிறார் பகவான். அது இருக்கத்தான் இருக்குது. உன்னை நினைந்து உன் நினைவின் உள்ளே உலாமென்னு அன்னை வயிற்றினும் அடைக்காது. உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா மறுபடியும் அம்மா வயிற்று போய் பிறக்க வச்சிடாது. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு மறுபடியும் பிறவி வேண்டான்னு சொல்கிறார். ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான நகர்வுலான்னு சொல்கிறார். ஆக பகவானுக்கு எவ்வளோ செல்ஃபிஷ் பாருங்க. என்னையே எல்லா நேரத்தையும் நினைத்து கொண்டு யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் உதவி செய்கின்றேன். வாடாது வாடும் என் முகவாட்டமும் கண்டு வாடா எனக்கருணை வைத்திடா வண்ணமே சங்கேதமாய் இந்த வன்மையை வளர்ப்பித்ததார். தேடாது தேடுவோர் தேட்டற்ற தேட்டமே சொல்கிறார். தேடறிய சத்தாகியின் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தம். அடுத்தது பாருங்க, பிராணாக மத்கத பிராணாக. பிராணாக சொன்னால் ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று ஜீவனம், நம்முடைய வாழ்க்கை. நம்ம சொல்லணும் சில நேரத்தில் என் பிராணனை வாங்காதுன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையே வாங்காது சொல்லி அர்த்தம். இங்கே மத்கத பிராணாக சொன்னால் மத்கத ஜீவாக, எனக்காகவே அவர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணித்து விட்டார்கள். இதில் பெரிய சுயநலம் இருக்குது. பகவானுக்காக அர்ப்பணித்துன்னு சொன்னோம். எதுக்காக? அதனால் எனக்கு ஒரு இன்பம் இருக்கின்றது, என் பிறவி பிடியை போக்கி எனக்கு நிறைவு கொடுப்பார். அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம்.
பகவானுக்காக வாழ்கின்றோம் சொன்னால் அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றால், நம்முடைய பிறவி சென்று துயரங்களை எல்லாம் நீக்கி இறைவன் தன்னிடத்திலே தன்னை தன் திருவடியிலேயே இருக்க வைத்து கொள்வார். அந்த ஒரு சுயநிலை எண்ணத்துக்காக தான் பக்தர்கள் இப்படி பண்ணுறாங்க. அதுக்காக பகவானுக்காக இப்போ வாழ்க்கைன்னா பகவானுக்கு பெரிய லாபம் அப்படிலாம் இல்லை, நமக்கு தான் இதில் லாபம். மத்கத பிராணாக, அந்த பக்தன் பகவானுக்காக வாழ்கின்றான். பரனே உன்னை நினைந்து வாழ்கின்றேன்னு சொல்கிறார் பாருங்க. அதுபோல் அவர்கள் வாழ்க்கையை இறைவனை அறிய அடையத்தான். இரண்டாவது பொருள் இருக்கின்றது இந்த பிராணாகன்ற வார்த்தைக்கு. இந்திரியங்களையும் குறிக்கின்ற சொல். ஆமாம், அவருடைய இந்திரியங்கள் எல்லாம் என்னை நோக்கியே இருக்கின்றது. ஆமாம், கண்ணால் காண்பதுன் காட்சி சொல்கிறது போல் எல்லாம் பார்க்கறது அவர் தான், கேட்கறது அவர் திருநாமந்தான், எல்லாமே அவர்களாகவே பார்க்கின்றார்கள். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பறம் கரணங்கள் 4 சிந்தையே ஆக. சேக்கிழார் அழகாக சொல்கிறார். இந்த பக்தன் பார்க்கறது நம்முடைய 5 இந்திரியங்களும் கண்களுக்கே, எல்லா இந்திரியம் கண்ணுக்கிட்டே வந்துடுச்சான். அவன் காட்சியை தான் பார்க்கறதான். கரணங்கள் 4 சிந்தையே, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் என்ன அவனை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தான். பார்க்கறது அவனை தான் பார்க்கறது, சிந்திக்கிறது அவர் தான் சிந்திக்கிறது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆக காண்பது கேட்பது சுவைத்தல் எல்லாம் என்னையே சுற்றி இருக்க, என்னையே பற்றி நின்று கொண்டிருக்கும். ஆக பத்ரம் கர்ணேபிகி சுண்ணியாம தேவாக அப்படி சொல்லி சாந்தி மந்திரம் சொல்கிறோம். காதில் நல்லதே நான் கேட்க வேண்டும், நல்லதே என்னால் கேட்கப்பட வேண்டும். கண்ணில் நல்லதே நாம் பார்க்க வேண்டும், அல்லது நல்லதே என்ற பார்வையில் வந்து அமையட்டும். நாம் பார்ப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும். பார்ப்பது நல்ல விஷயமாக இருந்தாலும் உள்ளே போகும்பொழுது தவறாக கூட புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆக நினைத்தும் சிந்தித்து விடவும் அப்படி வாய்ப்பு இருக்கின்றது. எதை பார்க்கின்ற கேட்கின்ற விஷயங்கள் தவறாக முடிவில் என்ன பண்ணுறோம், நம்ம மனசில் எப்படி இருக்கோ அது போல தான் அதை புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தர் உதாரணம் சொன்னார். கோயிலுக்கு போகிறோம், அபிஷேகம் பண்ணுறாங்க. வெறும் அபிஷேகம் தியாகமாக நினச்சி பார்த்தோம்னா அபிஷேகமாக பார்த்தா நம்ம பக்தி இருக்கும். அங்கே நம்முடைய ரேஷனல் மைண்ட் என்ன பண்ணோம், ஐயோ இவ்வளோ பால் வேஸ்ட்டு பண்ணுறாங்க, இவ்வளோ தயிர் வேஸ்ட்டு பண்ணுறாங்களே, இவ்வளோ பஞ்சாமிரத்தை வேஸ்ட்டு பண்ணுறாங்களே, அப்படி தான் சொல்லி தோணும். அது தியாகமாக நினைக்கிறது நம்ம மனசு வர்றதில்லை. ஆனால் பக்தன் என்ன நினைப்பான், எனக்கு என்னெல்லாம் நீ கொடுத்துருக்க எல்லாம் உன்னுடையது, உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுதான் அங்கே இருக்கிற விசேஷம். ஆக நல்லதே கேட்கணும், நல்லதே பார்க்கணும் என்பதை விட எனக்கு கேட்பதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும், நான் பார்ப்பதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும், நல்லதாக மனசில் போய் புரிதல் ஏற்படட்டும், என்னுள் இருக்கட்டும் செல்லட்டும், நல்லதாக புரியட்டும் விளங்கட்டும் என்பது இந்த பிரார்த்தனையுடைய அர்த்தம். ஆக மத்கத பிராணாக, அவர்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் கண்ணை திறந்தால் என்ன, காதில் கேட்டால் என்னைத்தான் பார்ப்பது கேட்பது என்று பெருமையைத்தான் கேட்பது சொல்வது என்கின்ற அளவிற்கு அவர்கள் இருப்பார்கள். கண்ணால் காண்பது உன் காட்சி, கையால் தொழில் பண்ணல் பூஜை, மண்ணோட 5 வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகுமே சொல்லுவார். எல்லாம் அதுவாக இருக்கட்டும். கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே நீ நுகர. திருவங்க மாலையில் நாயன்மார்கள் சொல்றது, கண்களே நீ அதையே பார், நல்ல வாசனையை நீ நுகர்ந்து கொண்டு, நல்ல வார்த்தைகளை நீ காதினால் கேட்பாயாக. ஆக அவருடைய ஜீவிதம் வாழ்க்கை எனக்காக இருக்கின்றது. அவருடைய இந்திரியங்கள் என்னையே காட்டி கொண்டுள்ளது, என்னை அறிய பயன்படுகிறது தவிர போகத்துக்கு அவர்கள் அதிகமாக பயன்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு தேவை அதற்கு மட்டுமே பயன்படுத்துகின்றார்கள். மீது எல்லாவற்றையும் யோக சாதனத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை என்னை சார்ந்து மேன்மைப்படுத்தி கொண்டது சொல்கிறார். அவர்கள் என்னை சார்ந்து கீழ்மைப்படவில்லை, மேன்மைப்படுத்தி கொண்டார்கள். போதயந்தக பரஸ்பரம், போதயந்தக ஷேரிங், பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். எதை உபதேசித்து கொண்டிருப்பார், என்னுடைய பெருமைகள், என்னுடைய மகிமைகள், என்னுடைய திருவருளை, அவர்கள் உணர்ந்த விஷயங்களை ஒருவர் பேசி கொண்டிருப்பார்கள். விசாரம் சர்ச்சை செய்து கொண்டிருப்பார்கள். பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர். பக்தர்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் விஷயத்தை பேச மாட்டாங்க, எனக்கு அது கிடைத்து இது கிடைத்து அப்படி இப்படி அதெல்லாம் பேச மாட்டாங்க. இறைவனுடைய பெருமையை மகிமையை பேசுவார்கள். எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை பகவான் எனக்கு இப்படி அருள் புரிந்தார்,
எனக்கு இப்படி ஒரு தெளிவு கிடைச்சது, இப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைச்சது, அப்படி பெருமை இப்படி எனக்கு புரிந்தது, இப்படி ஒரு இடத்துல கேட்டேன், இப்படி ஒரு பக்தர் என் இடத்த சொன்னார் என்று அவர்கள் எல்லா நிலைகளிலும் இறைவனை பற்றிய விஷயங்களையே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்கிறார். என்னை இப்படியெல்லாம் என்னை பாதுகாத்தார் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஸ்ரத்தை இந்த வார்த்தையில் என்ன ஆகுன்னா, கேட்பவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ரத்தை குறைஞ்சிருந்துன்னா அவர்களுக்கும் ஸ்ரத்தை அதிகமாகவோ, அப்படியா பகவான் எனக்கு இப்படிலாம் சூழ்நிலை கை கொடுத்து என்னை தூக்கி விட்டார், என் மனசில் இப்படிலாம் தெளிவு இருந்தது, நான் முந்திலாம் இப்படி கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்போ இப்படிலாம் இருக்குன்னு சொன்ன என்ன ஆகும், அது தேவையானவர்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை கொடுக்கும். ஆறு இருந்தேன் ஆறு போயேன் ஆறமுதான் நின்னருள் சீரிருந்தால் ஏழை உய்வேன் சொல்வார். ஆக அவர்கள் பெற்ற அறிவையும் பகவானுடைய அனுகிரகத்தை அருளையும் பகிர்ந்து கொள்வது, பகவானுடைய பெருமையை பேசுவது, இதுவே ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் பாவயந்தாக நடந்து கொண்டிருக்கும் சொல்கிறார். இரண்டு பக்தர்கள் சேர்ந்தால் அதுதானே நடக்கணும். சந்ததமும் நின் கருணை சாற்றுவதெல்லாம் வேறு சிந்தை அறியேன்னு சொல்கிறார். உன்னை கருணையே பேசுவது தான் எனக்கு சிந்தையில் இருக்கிற விஷயம், வேறு எனக்கு தெரியாதுன்றார் தாய்மலரும் கூட. ஆக ஞானிகள் 2 பேர் சேர்ந்தால் மௌனமாக இருப்பாங்க, பக்தர்கள் 2 பேர் சேர்ந்தால் பகவானுடைய பெருமைகளை மகிமைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். கண்ணோடு கண் நோய்க்கின் வாய் சொல்லால் என்ன பயன் சொல்கிறா போல் யோகியர்கள் ஞானியர்கள் சந்தித்தாங்கன்னா அமைதி அடைந்து ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதுபோல் நிறைய நேரம் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது. நிறைய மகான்களை பார்த்த பொழுது 2 பேர் ரொம்ப நேரம் இருந்திருப்பான், ஒன்றையும் பேசிக்காமல் நமஸ்காரம் பண்ணி எந்திரிச்சு போனேன் வரலாறுலாம் அந்த தேசத்தில் உண்டு மகான்களுடைய வாழ்க்கையில். ஆக இதுவரை எவ்வளவு ஊர்வம்பு கதை பேசியிருந்தோமோ அதெல்லாம் இதுவரை போதுமே, ஏற கட்டுருவோமே. இனி இதற்கெல்லாம் எதுக்கு தேவை? பிறர் பேச்சு வம்புலாம் நமக்கு தேவையில்லையே, இல்லையா? என் போல் உடம்பெல்லாம் வாயாய் பிதற்றும் அவர் யாருன்னு சொல்கிறார், உடம்பே வாயின்னு சொல்லிடுறார். ஆக பக்தர்களாகத்தான் இருக்க வேண்டும் தவிர வேறு பேச்சு இருக்கக்கூடாது. ஆமாம், சரி. ஆக போதை எந்தக என்றால் ஈஸ்வரனை குறித்து என்ன அறிவு அடைந்தார்களோ அதை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார்கள். 2 பேரிடத்தில் அறிவில் மாற்றம் செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்து 2வது இருப்பாருங்க, கதையந்தகச்ச மாம் நித்தியம். நித்தியம் என்றால் எப்பொழுதும், மாம் என்னை, கதையந்தக பேசிக்கொண்டிருப்பார்கள், போதையந்தகன்னு என்னை பற்றி அறிவை பகிர்ந்து கொள்வார்கள். பகவான் பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை, இல்லையா? பேசினால் என்னை பற்றி பேசுங்கள், இல்லையேல் பேசாமல் இருங்கள் என்பது இதனுடைய அர்த்தம். நம்முடைய பேச்சின் பொருள் கருத்து நம்முடைய மனதில் உள்ள விஷயங்களை, பகவானை பற்றிய அறிவை, அவனுடைய பேரருளை பகிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும் சொல்கிறார். பொதுவாக இங்கே ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கே அது கண்டென்ட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாயில் வருகின்ற வார்த்தை இருக்குது, அது நம்முடைய மனதில் என்ன இருக்குன்றது அதை பற்றி தான் வெளியே வரும். ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச் கண்டென்ட் ஆஃப் மைண்டுன்னு, மனதில் என்ன இருக்கோ அதுதான் வரும், வேறு வராது. ஆமாம், நம்முடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதுதான் வாயில் வரும். கண்டென்ட் ஆஃப் மைண்ட் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மனத்தகத்தான் வாக்கில் உள்ளான், ரொம்ப அழகான வார்த்தை இது. என்னோட மனத்தகத்தான், மனத்தில் அவன் தான் இருக்கான், அதனால் அவன் என் வாக்கில் உள்ளான், வார்த்தையில் வருகின்றான். அழகான விஷயங்கள் இதெல்லாம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்குது, தமிழில் அழகாக சொல்லி வச்சுருக்காங்க பாசுரங்களில். ஆக இன்னொன்று சொல்கிறார் ஒருத்தர், நம்ம வாந்தி எடுத்தால் எதை சாப்பிட்டோமோ எது வயிற்றில் இருக்குது அதுதானே வெளியே வரும், வேறு வருமா? மனசில் என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய வாயில் வரும், வார்த்தையில் வரும். நாம் எதை பற்றி பேசிக்கொண்டிருப்போம், மனதில் உள்ளதைத்தானே, அதுதான் சொல்ல மச்சித்தாக அவருடைய மனது பூரா நான் தான் நிறைந்திருப்பேன். அப்போ அவர்கள் பேசினால் எதை பற்றி பேசுவார்கள்? என்னுடைய பெருமையைத்தான் பேசுவார்கள். ஆமாம், அப்போது என்ன சௌகரியம் என்றால், பல பேர் என்ன பண்ணுவாங்களோ இப்படியே பேசிகிட்டு இருக்கு நம்ம பக்கத்துலேயே, அதிகம் வரமாட்டாங்க. ஒருத்தர் சொன்னார், வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரட்டும், வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் சிவபுராணம் படிக்கலாம், விநாயகர்கள் படிக்கலாம்,
இல்லை இது என்ன கீதைன்ற 2 ஸ்லோகத்தை பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் நினச்சா என்ன பண்ணுவாங்க, நைஸ் எனக்கு ரொம்ப நேரம் இல்லைங்கன்னு புறப்பட்டு வேறு பேச்சு பேசணும்னா, இல்லை கிளாஸுக்கு புறப்பட்டேன், ரொம்ப நல்லது நீங்கள் வந்தீங்க, நீங்களும் வாங்க ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் போய் கேட்டு வரலான்னு கூப்பிடுங்க. அடுத்து கேட்பாங்க, எப்போ நீங்கள் கிளாஸ் இல்லாத நேரம் அப்போ சொல்லுங்க வரேன், நம்ம ரூட் கிளியர் ஆகிடும். மறுபடியும் அதை கேட்டுட்டு திரும்பி வந்தாங்கன்னா அவர்கள் தான் நம்முடைய மேலும் ஆன்மீகத்துக்குரிய நண்பர்களாக மாறிவிடுவார்கள். ஆக கதையந்தக இறைவன் எப்படி அருள் புரிந்தார், என் குறைகளெல்லாம் எப்படி போக்கினார், எனக்கு எப்படியெல்லாம் மகிழ்வை தந்தார் என்ற அனுபவங்கள் என்ன என்று பகிர்ந்து கொள்ளுதல். இது நம்மை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். அது தற்பெருமையாகவோ அல்லது மிகைப்படுத்தியதாகவோ கூடவும் இருக்கக்கூடாது. பக்தியுடன் அந்த உணர்வுடன் அளவாகவும் பேச வேண்டும் சொல்கிறார். மாம் நித்தியம் கதையந்தக, அவருடைய ஆழ்ந்த மனதை பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். துஷ்யந்தி மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள், நித்தியம் மகிழ்ந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். காரணம் அந்த ஆனந்தம் பகவானுடைய சொரூபம் இல்லையா, அதுதான் பேசணும். ஆக நான் பக்தன் ஆனால் ரொம்ப துன்பப்பட்டு துக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் பக்தர்களே இல்லை என்கின்றார். ஆக வாழ்க்கையில் மனதில் சூழ்நிலையில் கஷ்டம் வரும், ஆனால் கஷ்டங்களுக்கிடையில் அவர்கள் துஷ்யந்தி மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். காரணம் பகவான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட அது என்னை பக்குவப்படுத்துவதற்கு பண்படுத்துவதற்கு என்று அவர்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆக பழமொழி ஒன்று இருக்குது, வாழ்வில் வருகின்ற ஃபெயிலியர் எல்லாம் உன்னை உறுதிப்படுத்தட்டும், வாழ்க்கையில் வருகின்ற வெற்றி சக்ஸஸ் எல்லாம் உனக்கு உற்சாகத்தை தடுத்துன்னு சொன்னான். தோல்வி உன்னை உறுதிப்படுத்தட்டும், வெற்றி உன்னை உற்சாகப்படுத்தட்டும். பகவான் விஷயத்தில் ஒவ்வொரு வெற்றியும் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு தோல்வியும் என்னை பக்தியில் மேலும் உறுதிப்படுத்த வேண்டும். ஏதோ என்று தவக்குறைவு, ஏதோ ஒரு வகையில் என்னை எடுத்த குறைவு இருக்குது, அதனால தான் எனக்கு இப்படி வந்திருக்கு, இல்லைன்னா என்னை அவர் கைவிட்டிருக்க மாட்டார். ஒரு ஏரோப்ளேன் போயிட்டே இருந்து தான் இடையில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. அப்படி இப்படி அந்த ஏரோப்ளேன் குலுங்கும் பொழுது எல்லாரும் அவங்கவுங்க மனசில் இருந்தெல்லாம் சொல்லி அப்படி அலறி கொண்டு இருந்தாங்க. சில பேர் கடவுள் வழிபட்டு, ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருந்தால் ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் ஆகலையாம். எல்லாம் முடிஞ்ச ஒரு பிளைன் சரியாக ஸ்டெடியாச்சு. அப்போ கேட்டாங்களா, நீ மட்டும் என்ன ஒரு ஒன்றும் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக இருந்த, ஒரு அலறலும் இல்லைன்னு சொன்னான். அந்த குழந்தை சொல்லிச்சான், இந்த பிளெயினை ஓட்டுறது யார் தெரியுமா, எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சுருப்பார், எப்படி காப்பாற்றுவார், அந்த தைரியம் சொல்லிச்சான். அதுபோல் இறைவன் இருக்கார், அவர் என்னை காப்பாற்றுவார், அந்த தைரியம். ரொம்ப அழகான ஒரு உதாரணம் அது. ஓட்டுறது எங்கள் அப்பா, அதில் நான் ஏன் பயப்படணும், அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஒரு உறுதி பாருங்க. அதுபோல் இறைவனிடத்தில் எது பண்ணாலும் என் நன்மைக்காக தான் செய்வார். நன்றே செய்வாய் பழையே செய்வார், நானும் அதற்கு நாயகமே. எல்லாம் சரி, உனக்கு தெரியும், அதனால் நான் அப்படி இருக்கேன். அப்படி ஒரு நம்பிக்கை, அதுதான் சொல்கிறார். பகவான் விஷயத்தில் அப்படி இருக்கும். ஆகவே இங்கு வெற்றி தோல்விக்கு இடம் கிடையாது. வெற்றி வந்தாலும் சந்தோஷம், தோல்வி வந்தாலும் சந்தோஷமே. ஆகவே துஷ்யந்தி மனதில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடைசி சொல் பாருங்க, ரமந்திச்ச என்றாலும் கூட துஷ்யந்தி என்றால் ஒரே அர்த்தம்தான். ரமந்தி சொல்லி சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த இடத்துல இந்த சொல்லுக்கு என்ன வேறுபாடு பண்ணலான்னு சொல்லி சொன்னால், மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தக. இந்த இடத்துல மகிழ்வுடன் எதை செய்தால் மகிழ்வுடன் செய்வார்கள், மகிழ்ச்சியுடன் பேசிக்கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியாக இந்த அறிவை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியுடன் இந்திரியங்களை பகவானுக்காக பயன்படுத்தி கொண்டிருப்பார், இந்திரியங்களை கூட பகவானுக்காக பயன்படுத்துவார்கள். அதுதான் சொல்கிறார். துஷ்யந்திச்ச என்றால் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பகிர்ந்து கொள்ள ஆளே கிடையாதுன்னா ரொம்ப துக்கப்படுவாங்களா சொல்லி சொன்னால், சரி ஆளே இல்லைன்னா யாரிடம் பகிர்ந்து கொள்வதென்றால் தனிமையில் ஆனந்தமாக மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். அதுக்காக தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் இல்லை, வேறு மாதிரி ஆகிடும். தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியும் இல்லை இல்லையா. சரி, தனிமையில் அந்த எண்ணங்களில் உணர்வுகளோடு மனதில் அந்த எண்ணங்களை ஓட விட்டு கொண்டு ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள்.
ரொம்ப முக்கியம் அது. ரமந்திச்ச அவர்களிடத்தில் அந்த அறிவுடன் அனுபவத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ரமந்தி சொல்லி சொன்ன என்னிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். காரணம் என்னிடத்தில் என்றால் இங்கே ஈஸ்வரனாகிய இறைவனாகிய என்னிடத்தில், என்னுடனே என்றைக்கும் இறைவன் உள்ளார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று அமைதியுடன் ஆனந்தமாக இருப்பார்களாம். எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று தாய்மன்னர் சொல்கிறது போல் எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி அந்த நிலையில் இருக்குது. பராபரம் எனக்கேதும் குறைவில்லைனே, ஆனந்தமான நின்னையன்றி ஒன்றை உண்ணாத மோனம் தமிழருக்கு முக்தி பராபரமே சொல்கிறார். எனக்கு என்ன குறை இருக்கிறது? ஒரு குறையும் இல்லை. உண்மையில் நாம் குறையற்றவர்கள் தான். குறை என்பதெல்லாம் நாம கருதி கொள்வது. ஆத்மாவாக நாம் நினைத்தால் ஆத்மா என்றுமே பூர்ணமானது, அதில் குறைவே இல்லை. அனாத்மா என்றும் குறைவுடையது, அபூர்ணமானது, அதில் நாம் நிறைவை பெறவே முடியாது. ஆனால் உலகத்தில் என்ன இருக்குன்னா, ஆத்மாவை அனாத்மாவை புரிந்து கொண்டு அந்த அனாத்மாவில் பூர்ணத்துவத்தை பார்க்குறோம். பூர்ணத்துவத்தை பார்க்குறது நம்ம தவறிவிட்டோம். அனாத்மா என்றும் அபூர்ணமே. இந்த உடல், உலகம், விவகாரம் என்றுமே அபூர்ணமாகத்தான் இருக்கும். அதில் பூர்ணத்துவமே வராது என்ற அறிவு இருக்கணும். அடுத்து ஆத்மாவாகிய நான் என்றும் பூர்ணமானவன், அதில் ஒரு குறைவும் இல்லை. அப்படி இருப்பவர்கள் ஆக தன்னிடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், மற்றொரு முன்னாடியும் மற்றவர்களிடத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரொம்ப அழகாக சொல்கிறார். ஆக 8, 9 2 ஸ்லோகத்திலும் பக்தருடைய சுயமுயற்சி எப்படிப்பட்ட அறிவுடன் கடந்து வருகின்றார்கள் என்று சொன்னார். இனி அடுத்து வருகின்ற 2 ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு என்னுடைய கடமை என்ன, பக்தர்களை நான் எப்படி உயர்த்துகின்றேன், உயர்த்தி எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் எப்படி கொடுக்கின்றேன் என்று சொல்லப் போகின்றார். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை இங்கு பேசப் போகின்றார். ஈஸ்வரோட அனுகிரகம் எப்படி இருக்குன்னா, அந்த மனசில், பக்தரோட மனசில் ஒரு பாடல் பாருங்கோ. வாயெல்லாம் தித்திக்கும், மனமெல்லாம் தித்திக்கும், மதியெல்லாம் தித்திக்கும், என் மண்ணிய மெய் அறிவெல்லாம் தித்திக்கும், என்னே அதில் வரும் இன்பம் என புகழ்வேன். ரொம்ப அழகாக சொல்கிறார். வள்ளல் பெருமான் பாடல் நினைக்கிறேன் நான். எல்லாம் மனசை தித்திக்குன்னா இதை சக்கரை போட்டிருக்கோம் அப்படி ஒரு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் அந்த உணர்வு தித்திக்குன்னு சொன்னால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நினச்சாவே மனசில் சில நேரத்தில் சில விதமான ஆனந்த அனுபவங்கள், சில விஷயங்களை மனசில் நினச்சாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நமக்கு. அதுபோல் இறைவனுடைய விஷயத்தில் மனசு, அறிவு, செயல், சிந்தனை எல்லாம் அப்படி ஒரு உயர்வான ஒரு சந்தோஷ மனநிலையிலே இருக்க வைத்திருக்கும் சொல்லி சொல்கிறேன். இதெல்லாம் பக்தர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய பெரிய ஒரு விசேஷம். ஆமாம், சரி. மேலும் நாம் 10வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நேரமாக மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.